வழங்கப்பட்டுள்ள ஆடம்பர உத்தியோகபூர்வ வாஜஸ்தலங்களினால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் கருத்து வெளியிட்டுள்ளார். தொலைக்காட்சி பேட்டியொன்றில் கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கம் வழங்கிய வீட்டிலேயே வசிக்கின்றார். அந்த வீட்டின் மாதாந்த வாடகை பெறுமதி 2 மில்லியன் ரூபாய் என தெரிவித்துள்ளார். அதே போன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் 0.9 மில்லியன் பெறுமதியான இல்லத்தில் வசிக்கின்றார் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறித்து சில நாட்களிற்கு முன்னர் தெரிவித்த கருத்தினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டின் வாடகை பெறுமதி மாதம் 4.6 மில்லியன் என குறிப்பிட்டார். எனினும் சில தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட சலுகைகளை மீள ஒப்படைத்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அரசாங்கம் வழங்கிய இல்லத்தினை ஏற்க மறுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றியை தெரிவித்துள்ளார். இதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை சமீப காலத்தில் மீள கையளித்தார் என ஜனாதிபதி தெரிவித்தார். முன்னாள் பெண்மணி கேமா பிரமதாசவும் தனக்கு வழங்கப்பட்ட வீட்டை சில காலத்திற்கு முன்னர் திருப்பி ஒப்படைத்துள்ளார் எனவும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபூர்வ வாஜஸ்தலங்களை வழங்குவதை அரசாங்கம் விலக்கிக் கொள்ளுமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி, அரசியல் பிரமுகர்களுக்கான தேவையற்ற செலவினங்களை குறைப்பது குறித்து அரசாங்கம் உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார்.